சட்டசபையில விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் ஓடிட்டு இருந்துச்சுல்ல. அந்த லைவ் வந்து அவரே எண்ட் பண்ணி விட்டாரு. லைவ வந்து அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. அவருடைய உத்தரவின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடந்துச்சு. அப்படின்ற மாரி ஒரு ஃபேக்கான ஒரு புரபகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மாரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பேசப் போறோம். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை அலசி ஆராய்வோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு குடுங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்று என்ன நடந்தது அப்படிங்கிறது நேரில் பார்த்தவர்கள் அடிக்கடி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் அங்க இருப்பாங்க தெரியுமா? மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போயிருந்தாப்புல. அவர்கிட்ட நம்ம பேசினப்ப, இவங்க வெளிய வந்து பூதாகரப்படுத்துறாங்கல்ல, இந்த மாரி நடந்துருச்சு. தாவேகா எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, தாமு இருக்கார்ல, அவர் வந்து கோவப்பட்டு போய் சட்டைய பிடிக்காத குறை, கெட்ட வார்த்தைலாம் பேசினார் அப்படின்ற மாரிலாம் உருட்டிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? சரி, லைவ்ல ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது, அத காட்டக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. அப்படியே போட முடியாது. என்ன கலகலப்பு நடந்தாலும் சரி, இது நடந்தாலும் சரி, கேமரா ஆங்கிள மாத்திருவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் கட் பண்ணிருவாங்க. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. என்னமோ இன்னைக்கு மட்டும் தான் கட் பண்ண மாரியும், அ இவனுங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மாரியும், இவங்க பில்டப் குடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா, வேடிக்கையாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மேகதாது அணை பற்றி என்ன சொல்லப் போறாருன்னா வந்து, அந்த சைட்ல இருந்து நாங்க வந்து அணை கட்டப் போறோம் அப்படின்ற மாரி கர்நாடகா அவங்க விளக்கத்த குடுத்துட்டாய்ங்க. நீ அணை கட்டி பாருடா, நாங்க விட மாட்டோம்டா. நாங்க அதற்கான எதுவுமே நாங்க உள்ள அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி விஜய் வந்து இன்னைக்கு ஒரு போடு போட்டாரு. மத்திய அரசுகிட்டவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எதுக்கும் அப்ரூவல் நீங்க குடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வெடிக்கப் போகுது அப்படிங்கிறது தான். ஆனா அந்த சட்டசபையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட இவ்வளவு தெளிவா பேசி நான் வந்து பார்த்ததில்ல சட்டசபையில. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பாயிண்ட் வந்து என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் போய் அவங்கிட்ட போய் தண்ணிய குடு, அத குடுன்னு நம்ம பேசிட்டு இருக்கட்டும். நம்மள்ட்ட இல்லாத வளமா? எல்லா இதையும் மண்ணையும் தூர்வாருங்க. ஆறெல்லாம் தூர்வாருங்க. மழை பெஞ்சோனே அதில லைட்டா அருமையா வச்சுரும். செட் பண்ணிட்டு, அதுலேருந்து நம்மளே எடுத்துக்கலாம். நமக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கையேந்தணும் அப்படின்ற மாரி, அம்மையார் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து ஹைலைட் ஆஃப் த மொமெண்ட். அத விஜய் அவர்கள் வந்து உள்வாங்கிக் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருந்தது. விஜய் அவர்கள் சமந்தா கூட வந்து ஃபோட்டோ எடுக்கும் பொழுது மூஞ்சி வந்து ஈன்னு இருக்கு. அவர் வந்து நடுவுல வந்து இங்க சட்டசபையில உட்காரும்பொழுது அவர் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா தொங்கிருச்சு ஆன்டி" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதெல்லாம் இல்ல. கூர்ந்து கவனித்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். சிவசங்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அட்லி, இட்லி அப்படின்ற அந்த கான்செப்ட்ல விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு, அப்புறம் ஆர்னல் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், எல்லாமே திமுகவுடைய இத அடிக்கோடிட்டு தான் வந்து காட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. திமுகவுடைய சாதனைய தான் வந்து வெட்டி, கட்டி, ஒட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பில்டப் பண்ணி டிவிக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. அதில தான் இவங்க ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு அட்லி, இட்லிலாம் சொல்லிட்டு இருக்க? இங்க இருக்கிறத பத்தி பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேச ஆரம்பிச்சது தான் கலகலப்பாயிடுச்சு, கை கலப்பாயிடுச்சு அப்படின்ற மாரியான தகவல்கள பார்த்தவங்களே சொல்ட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரே. இதுதான் நடந்திருக்கு. உடனே வெளிய இருந்து எப்படி புரபகண்டா வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சும்மா வந்து தூங்கிட்டாரு சட்டசபையில. இதெல்லாம் வெளிய சொல்றது. சரியா? ஒண்ணுமே முடிவெடுக்காம அவர் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து பயங்கரமா வந்து ஒரு எம்எல்ஏ வந்து கேள்வி கேட்டாரு. இந்த மாரி பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னோனே, இவங்க வந்து உடனே திமுகவ கை காட்டிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க சொல்றது. நியூஸ் சேனல் சொல்றது. எல்லாமே வந்து பொய். அந்த மாரிலாம் எதுவும் நடக்கலையாம். இவங்க வந்து கேட்ட கேள்விக்கு பாதுகாப்பு இல்லங்கிறப்ப படிப்படியா நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, கை காட்டலையாம். இந்த விளாத்திக்குளம் மாணவிய பத்தி இவங்க கேட்டாங்க. உடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க நடக்கிறத பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அப்ப 2 பேருக்கு வந்து வாக்குவாதம் ஆயிடுச்சு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுவும் தாவக எம்எல்ஏ தாமு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக எம்எல்ஏ வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காய்ங்க. இது எதுவுமே அங்க நடக்கலையாம். கலகலப்பு ஏற்பட்டு வார்த்தை பரிமாற்றம் ஏற்பட்டது. அப்புறம் 2 பேருக்குள்ள வந்து எப்பயும் வெளிநடப்பு செய்வாங்கல்ல, வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாய்ங்க. இதுக்கு உடனே விஜய் தான் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதலமைச்சர் சீட்லருந்து உட்கார்ந்து எந்திரிச்சு ஓடி போய் எங்கெங்கலாம் லைவ் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு, "உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல என்ட்ட குடுங்க அந்த லிங்க்க. நானே கட் பண்றேன்." அப்படின்ற மாரி இவரே கையில வச்சு கட் பண்ண மாரி வந்து பேசுறாய்ங்க. டேய், அது வந்து ஒரு மாண்பு தான். லைவ் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது எல்லை மீறி போகுது அப்படின்னா, ஒண்ணு கேமரா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அத காட்ட மாட்டாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவாங்க. என்னமோ இது இந்த தாவேக்கால தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிம்பத்த வந்து கிரியேட் பண்றாய்ங்க. ஆக்சுவலா
இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல, இப்போ திமுகவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இதே கேள்விய நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது, எதிர்க்கட்சியா இருக்கும்போது கேட்டிருந்தீங்கன்னா, இந்நேரம் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்களா? 5,00,000 கோடியா இருந்த கடன வந்து 13,00,000 கோடி வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கீங்களே! அதற்கு ஒரு துப்பு இல்ல உங்களுக்கு பதில் பேசுறதுக்கு. இப்போ வந்து விஜய் பேச மாட்டாரு, வாய திறங்க சிஎம். நீங்க இருந்தப்ப நீங்க என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க? ம். இப்பயாச்சும் விஜய் அவர்கள் ஏதாவது பண்றாருல்ல? டைம் இப்போ 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து குஜிலி மஸ்து பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா வந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க எவ்வளோ வாசமா, வாரமா, வருஷக்கணக்குல நீங்க ஆண்டுட்டு இருந்தீங்கடா. அப்போ நீங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? மயிரையா புடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி நான் கேட்கலங்க. நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இத மக்கள திசை திருப்புறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியுடைய இந்த சாட்டை துரைமுருகன் இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் திருந்துற மாரி தெரியல. இன்னும் விஜய் அவர்களை வச்சு தான் வந்து படம் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு விஜய் பேர வச்சு போட்டா தான் ஓடுதுன்னு வைங்களேன். அவனே வந்து இப்ப அதான் புலம்பிட்டு இருக்கான். விஜய் அவர்கள் இப்படி பண்ண மாட்றாரு, பண்ண மாட்றாரு. மேகதாதுல வந்து கண் துடைப்பு. ஆ அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண் துடைப்பு அதெல்லாம் வந்து இருக்காது. திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன ப்ரோ அப்படின்றான். டேய் நீங்க வந்திருந்தாலும் இதே 13,00,000 கோடி தான கடந்த உங்களுக்கும். நாம் சீமான் அவர்கள் வந்து மட்டும் வாயிலே வடை சுட போறாரு. அதுக்கு ஏதாவது பண்ணுவாரா? உடனே நை நைன்னு கேட்க முடியுமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னாலும் வெயிட் பண்ண மாட்றாங்க. கேட்டா வந்து தற்குறின்றாங்க. இந்த ஸ்ரீமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெண்கள் விஷயத்துல அதெல்லாம் செய்றாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருட்டு டிஎம்கே ஆட்சியிலேயே அப்படிதான் இருந்துச்சு. பெண்களின் பாதுகாப்பு. விஜய் வந்த பிறகும் வந்து இந்த சிங்கப்படை வந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குற்றங்கள் குறையுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய இத வந்து நீங்க ஏத்துக்கணும். அத விட்டுட்டு மக்கள்கிட்டயே நீங்க திருப்பி வந்து, அத விட்டு நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லக்கூடாது. ஸ்ரீமன் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்றத நம்ம சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மகேந்திரன், இந்த மாரி விஜய் அவர்களுடைய சர்க்கிள்லேருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாயெல்லாம் அடைச்சாலே போதும். விஜய் அவர்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் பாசிட்டிவா பேசிட்டு போயிருக்காப்ல அப்படிங்கிறப்ப, இந்த மாரி திருட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு திமுகவுக்கு பிஸ்கெட் போடணும். அதுக்கு கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லூசு பயலுக வந்து தானாவே வந்து வாண்டடா வண்டி ஏறுறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை குடுக்கணும் அவைங்களுக்கு. இதெல்லாம் பேசாதீங்கன்னா வாய மூடிட்டு இருங்கடா அப்படின்ற மாரி. சரிங்களா? அது வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி அவருக்கு தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அரங்கில் சட்டசபையில் இருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. அங்க நடந்தது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க திமுகவுடைய சாதனைய கட்டி, ஒட்டி வந்து பேசுறீங்க. நீங்களா ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டப்ப, அப்படிதான் வாக்குவாதம் போயிருக்கே தவிர, மத்தபடி வேற ஒரு வெங்காயம் நடக்கல. இவங்க சொல்ற மாரி, ம். பயங்கரமா வந்து சண்டை போட்டாங்க. அவர் தாவி அடிச்சாப்புல, விட்டா கிக் பண்ணாரு. அதாவது ஒண்ணுமே இல்ல லைவ் கட்டுன்ட்டாய்ங்க. அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு வந்து இதெல்லாம் வந்து போடுறானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உருட்டிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்க என்ன உருட்டினாலும் சரி, மக்களுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல மாற்றமாக விஜய் அவர்கள் ட்ரை பண்றாரு அட்லீஸ்ட். திமுக மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரமா உட்காந்துக்கிட்டு மக்கள் முதுகுலே சவாரி பண்ணல. நெறைய விஷயங்களுக்கு மாற்றம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான். மாறுவாங்க, மாற்றம் குடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, அதுக்காக இப்ப பண்றதுக்கெல்லாம் கேள்வி கேட்காமலாம் இருக்க முடியாது. நம்ம கேள்வி கேட்க தான் செய்யணும். அது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அத நீங்க வந்து தவறாம செய்யுங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்